சொல்லி பாடுவே நாதனே இயேசுவின் நாமத்தை. இரண்டாவது இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் நாட்டின என்ன விருட்சம்? நீதியின் விருட்சம். வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் நாட்டின நீதியின் விருட்சம். God's planted the trees of righteousness. நீதியின் விருட்சங்கள். நாம் ஏதோ சாதாரண மரங்கள் அல்ல, நாம் கேதுரு மரங்கள் அல்ல, நீதியின் விருட்சங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே அப்ராக்சிமேட்டிவாக சொல்ல வேண்டும் என்றால் 73,000 80,000 டைப் ஆஃப் ட்ரீஸ் ஆர் இன் தி எர்த். அல்லேலூயா. அந்த எர்த், அதாவது 73,000 80,000 மேற்பட்ட வகை. இப்போ புளிய மரம், மாமரம், பலாமரம், இதான் ஒவ்வொரு ஒரு கேட்டகரி. ஆலமரம், இப்படி பல வகைப்படுத்த. இது போல கிட்டத்தட்ட 80,000 மேற்பட்ட வகை மரங்கள் என்ன செய்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த மரங்களின் தொகை குறித்து சொல்லுகிறார்கள் 3.5 to 4 trillion trees on the earth. இந்த பூமியில ஸ்தோத்திரம், அதாவது 3.5 இருந்து 4 trillion என்று சொல்லும் போது அது இன்னும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ஆளுக்கு, ஒரு நபருக்கு 400 இருந்து 450 மரங்கள் இருக்கிறது. ஒன் மேன் ஈக்குவல் டு 400 above trees. அவ்வளவு மரங்கள் இந்த பூமியில் இருக்கு என்று ஸ்தோத்திர சர்வே கூறுகிறது. கேட்கலாம், எங்க ஊர்ல கொஞ்சம் மரம் தான் இருக்கு, ஆட்கள் இவ்வளவு இருக்கிறார்களே. காடுகள் என்ற ஒரு பகுதி இருக்கு, அடர்ந்த காடுகள், மனுஷரே பிரவேசிக்க முடியாத காடுகள். அதெல்லாம் சேட்டலைட்ல இருந்து மக்கள், அந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து இவ்வளவு இருக்கிறது என்று தோராயமாக கணித்து. அப்போ ஒரு மனிதருக்கு ஸ்தோத்திரம், ஒரு மனிதருக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்கு. அவ்வளவு மரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. ஆலமரம், நமக்கு தெரிந்த புளிய மரம், வேப்ப மரம், இப்படி பல மரங்கள் இருக்கு. ஆனா உலகத்தில் உள்ள எந்த மரங்களுக்கும் நீதியின் விருட்சங்கள் என்ற பெயர் என்ன செய்யாது? இல்லவே இல்லை. எந்த மரமும் நீதியின் விருட்சங்கள் என்று அழைக்கப்படவில்லை. ஒரு மரம் கூட நீதியின் விருட்சங்கள் என்று அழைக்கப்படவில்லை. அந்த ஸ்பெஷல் நேம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குத்தான் கர்த்தர் சூட்டி இருக்கிறார். உலகத்தில் உள்ள மரங்களுக்கெல்லாம் பெயர் வைத்தவர் யார் என்றால் மிஸ்டர் ஆடம். அவர் வைத்த பெயர்கள் தான் ஒவ்வொரு மரங்களுக்கும் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சர்நேமை, நீதியின் விருட்சம், கர்த்தருடைய விருட்சங்களாகிய நமக்கு நீதியின் விருட்சம் என்ற பெயரை சூட்டியிருக்கிறார். அதனால நீதியின் விருட்சங்களாகிய நாம் நீதியைத்தான் பலனாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் என்ன செய்யுமா? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Every tree is known by its fruits. Every good trees bring forth good fruits. நல்ல மரம் நல்ல கனி என்ன செய்யுது? கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கு. கசப்பான மரம் கசப்பான கனியை கொடுக்கிறது. நாம யாரு? நீதியின் விருட்சம். நீதி கனியைத்தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒரு ஜாக் ஃப்ரூட் ட்ரீ yield only jack fruits. அது ஊருக்குள்ள இருந்தாலும் சரி, காம்பவுண்டுக்குள்ள இருந்தாலும் சரி, மலை பிரதேசத்தில் இருந்தாலும் சரி, சாக்கடைக்கு அருகில் வளர்ந்தாலும் சரி, நல்ல புளிப்புள்ள மாங்காய் மரம் இருக்கு நடுவில் அது வாழ்ந்தாலும் சரி, ஜாக் ஃப்ரூட் எங்க இருந்தாலும் அது என்னத்தான் கொடுக்கும்? பலாப்பழத்தை தான் கொடுக்கும். என் பக்கத்தில் புளிச்ச மரம், புளிப்பு கொடுக்கக்கூடிய புளிய மரம் இருந்ததுனால அதனுடைய எஃபெக்ட் என்னை தாக்கி விட்டது. ஆகினால நான் ஸ்தோத்திரம் புளிப்பான பழத்தை கொடுப்பேன் என்று பலாப்பழம் கொடுக்க முடியுமா?
கொடுக்காது. பலாமரம் எங்க இருந்தாலும், ஆல்வேஸ் இன் எவ்ரி பிளேஸ், ஸ்தோத்திரம், எப்பொழுதும் எங்கு நாட்டப்பட்டிருந்தாலும், ஆல்வேஸ் இன் ஆல் த டேஸ் இன் ஆல் பிளேசஸ், அது என்னத்தை தான் கொடுக்கும்? பலாப்பழத்தான் கொடுக்கும். ஒரு ஆப்பிள் மரம் அதுபோல காஷ்மீரில் இருந்தாலும் சரி, அது கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, அது பாகிஸ்தானில் வறண்ட பகுதியில் இருந்தாலும் சரி, ஆப்பிள் கனியத்தான் என்ன செய்யும்? கொடுக்கும். சிலர் சொல்வதை பார்க்கிறோம், என்னுடைய கெட்ட நண்பர்களோடு நான் பழகினதுனால கெட்டு போய்விட்டேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். தானியேல் எடுத்துக்கொள்ளுங்கள். எருசலேமில் வாழ்ந்த நாட்கள்ல ஆண்டவருக்காக வாழ்ந்தான். இதே தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். பாபிலோனுக்கு கொண்டு போன போது அங்க தேவனுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை. பாபிலோன் என்று சொன்னாரே அருவருப்புகளின் தாய் என்று அர்த்தம். எல்லாவித தீமையான காரியத்துக்கும் அங்க ஸ்தோத்திரம் வாய்ப்புகள் நிறைந்த பகுதி. அந்த இடத்துக்கு சென்றபடினாலே அப்பா அம்மா யாரும் இல்லை, என்னை யாருமே பார்க்கல என்று சொல்லி அவர்கள் பழக்க வழக்கத்துக்கு ஏற்றபடி அவன் வாழ தீர்மானிக்கவில்லை. அவன் எருசலேமில் இருந்தால் என்ன, அவன் பாபிலோனில் இருந்தால் என்ன, he was a tree of God, he was a tree of righteousness. ஆகையினால பாபிலோனில் இருந்தாலும் அவன் பரிசுத்தமாயிருந்தான். நாம் எந்த இடத்தில் இருந்தாலும், கெட்டுப்போன மக்கள் நடுவில் இருந்தாலும், கோணலும் மாறுபாடுமான மக்கள் நடுவில் இருந்தாலும், கன்னிங் பீப்புள் நடுவில் வாழ்ந்தாலும், ஒரு கெட்டுப்போன மோசமான சமுதாயத்தின் நடுவில் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் நீதியின் விருட்சம், உங்கள் கனிகள் நீதியின் கனிகளாகவே இருக்க வேண்டும். மோசமான பகுதியில் வாழ்ந்ததினால் நீங்கள் கெட்டு போனோம் என்று சொல்லக்கூடாது. நாம ரைச்சுவஸ், நீதியின் விருட்சம், நீதியின் கனிகளைத்தான் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். கர்த்தர் நாட்டினவர்கள், இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நாட்டின நீதி. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக, வியாதிகள் நீங்குவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.